கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தில உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றுமென்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. Thank you Jesus. Amen. நம்ம கர்த்தருடைய வசனங்களுக்கு நேராய் கடந்து போவதற்கு முன்பாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி வசனங்களுக்கு நம்ம இருதயம் ஆயத்தப்பட வேண்டும் என்று நம்ம கர்த்தரிடத்தில் மன்றாடுவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, உமக்கு மகிமை, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா, நன்றி பலிகள் அப்பா, ஸ்தோத்திர பலிகள் அப்பா. இயேசுவே நீர் நல்லவர், நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, நீர் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிடப்படத்தக்கவர். இயேசுவே அப்பா, இந்த வேளையில தகுதி இல்லாத எங்களை அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்முடைய கிருபையினாலே கூட்டி சேர்த்திருக்கிறீரப்பா. இயேசுவே இதோ இந்த சிறு கூடுகையிலும் கூட எங்கள் தேவன் எங்கள் நடுவிலே உலாவி அப்பா நீர் மகிமைப்பட வேண்டும் என தாழ்மையாய் மன்றாடுகிறோம். Praise you, praise you, praise you, praise you, praise you. Glory, 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 glory. நன்றி ராஜா. எத்தனையோ பலவீனங்களோடு வந்திருக்கிறோம். சரீர பிரகாரமாக, மனதிலே, குடும்ப சூழலிலே, வேலையிலே, அப்பா எல்லா நினைவுகளோடும் அப்பா ஒரு பலவீனத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். இயேசுவே, ஆனாலும் உம்முடைய சமூகத்திலே பலன் உண்டே ராஜா. Thank you Jesus. Oh glory, 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 glory. Praise you, praise you, praise you. Oh Jesus, Spirit of Jesus, hallelujah, hallelujah, hallelujah. மகிமை, 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 மகிமை. Thank you Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Amen, Jesus. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you Lord. Hallelujah. மனம் இறங்குங்க ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் மேல் மனம் இறங்குங்க. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Glory to God. ஆண்டவரே, பாவங்களை எங்களிடமிருந்து விலக்குங்கப்பா. Thank you Jesus. Hallelujah. 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 ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை இந்த வேளையில கழுவி பரிசுத்தமாக்குங்க. உடைய இரத்தம் எங்கள் மேல பூசப்பட்டு இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். இப்போதும் உடைய வார்த்தை எங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணும்படி கடந்து வருவதாக ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். Hallelujah, hallelujah. Glory to God. Praise you, praise you, praise you, praise you God. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. உமக்கு நன்றி ராஜா. இந்த வேளையில என்னை ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். இயேசுவே, ஒருவருக்கே துதிகன மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. பாடலின் சில வரிகளை கூட நம்ம பாடிட்டு வசனத்துக்கு நேராக கடந்து சொல்லலாம். Praise the Lord. Thank you Jesus. எளிமையான ஒரு பாடல் தான். பாடல் வரிகளை கூட நான் எடுத்துக்கொள்றேன். இன்டர்நெட் ஸ்லோவா இருக்கு. ஒரே நிமிஷம்.
வரல. அது காப்பி பேஸ்ட்லாம் மாட்டேங்குதுன்னு தெரியல. பட் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான். ஈஸியா ஆன்லைன்ல எடுத்துரலாம். ஓகே, அத பாடுறேன் நானு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால். உதவி செய்கிறார், பெலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால். இயேசு என்னோடு இருப்பதினால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு நம்மோடு இருப்பதினால். இயேசு நம்மோடு இருப்பதினால். வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். பயப்பட மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். இயேசு நம்மோடு இருப்பதினால். இயேசு நம்மோடு இருப்பதினால். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு நம்மோடு இருப்பதினால். இயேசு என்னோடு இருப்பதினால். உலகில் இருக்கிற அழகையை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். ஜீசஸ். உலகில் இருக்கிற அழகையை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். நம்மில் இருப்பவர் மிகவும் பெரியவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு நம்மோடு இருப்பதினால். ஹல்லேலூயா. உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால். இயேசு என்னோடு இருப்பதினால். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory to God. Thank you, Jesus. Amen. Praise the Lord. கர்த்தருடைய வசனம் எப்படி சொல்லுகிறது? எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 6:19. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எந்த நம்பிக்கை?
கிறிஸ்து இயேசுவின் மேல் வைத்திருக்கிறதான நம்பிக்கை நமக்கு எப்படிப்பட்டதா இருக்கு? நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, glory to God. உலகத்துல பாருங்க, அநேக நம்பிக்கைகள் உண்டு. மனுஷன் இடையில அநேக நம்பிக்கைகள் உண்டு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு நம்பிக்கையிலே தான் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பூமியில் உள்ள அநேக காரியங்கள் அவனுக்கு நம்பிக்கையை தருகிறது போல காட்சி அளிக்கிறது. ஆனாலும் கூட அவன் அதிலே போய் அதை நம்பி அதை பிடித்து கொண்டு போகிற போது அது சில வேளைகளிலே அவனை அசைத்து விடுகிறது. அது அவனுக்கு போதுமானதா இல்ல. அது அவனை விழப்பண்ணுகிறது. அதிலே அவன் வீழ்ந்து போகிறான். பயத்தோடு, நடுக்கத்தோடு, திகிலோடு, நம்பிக்கை இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை போகிறது. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அந்த நம்பிக்கை, எந்த நம்பிக்கை? கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. காரணம் என்ன? உலகத்துல வேற யாரும் இயேசுவை போல என்னை நம்புங்கள் என்று சொன்னதே கிடையாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவோ ஏமாத்தணும்னு நினைக்கிறவன் கூட ஒரு சமயம் இல்ல, இன்னொரு சமயம் என்ன சொல்லிடுவான்? என்ன போய் நம்பிட்டீங்களே அப்படின்றோம். அல்லேலூயா. இல்ல ரொம்ப நல்லவனா இருக்கிறவனும் கூட என்ன நம்பாதப்பா, என்னால இவ்வளவுதான் முடியும். அல்லேலூயா. உலகத்துல பெற்றோர்களுக்கு இவ்வளவுதான் முடியும், பிள்ளைகளுக்கு இவ்வளவுதான் முடியும், உடன் பிறந்தவர்களுக்கு இவ்வளவுதான் முடியும், நம்ம படிச்ச படிப்பு, வேலை எல்லாவற்றிற்கும் இவ்வளவுதான் என்று ஒரு ஒரு நிலைமை இருக்கிறது. அல்லேலூயா. அதை தாண்டி என்ன செய்ய முடியல? அந்த நம்பிக்கையில செயல்பட முடியல. அந்த நம்பிக்கையில அவர்களால ஓட முடியல. ஆனால் கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆத்தும நங்கூரம் என்று சொல்லப்படுகிற போது, ஒரு படகுல போகிற போது அதுல நிறைய பொருட்கள் இருக்கு. படக லெஃப்ட் ரைட் திருப்பலாம். நிறைய அதுல காரியங்கள் இருக்கு. அதை செயில் பண்ணலாம். ரெண்டு சைடும் அந்த படகை ஓட்டி கொண்டு போகலாம். இப்படி எல்லாம் காரியங்கள் உண்டு ஒரு படகுன்னு எடுத்துக்கிட்டா. ஆனால் ஒரு இடத்துல அது போய் நிற்கும் போது அது எவ்வளவு காற்று அடிக்கும், கடல்லையோ ஆற்றிலேயோ காற்று எவ்வளவோ அடிக்கும் ஒரு கப்பல்னு எடுத்தா கூட. ஆனால் அங்கே அது விழாமல் இருக்கும்படி, எவ்வளவு காற்றடித்தாலும் அசையாமல் இருக்கும்படி அதற்கு என்ன இருக்கு? ஒரு நங்கூரம் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அது என்ன செய்யும்? அது உறுதியாய் அதை பிடித்துக் கொண்டிருக்கும். அல்லேலூயா. அது அந்த படகை, அந்த கப்பலை நிலைத்து இருக்க பண்ணும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பூமியில மனுஷனுடைய வாழ்க்கை என்பது கரைந்து போகிறதாக இருக்கிறது. மனுஷனுடைய மகிமை ஒரு காலம் வரைக்கும் தான். புல் உலர்ந்தது, பூ உதிர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மனுஷனுடைய மகிமை புல்லை போல் இருக்கிறது என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. மனுஷன் எவ்வளவுதான் புகழ்ச்சிக்குள்ளே போனாலும், எவ்வளவுதான் அவன் தன்னுடைய திறமைகளை நினைத்து அவன் தன்னையே மென்மையாய் நினைத்து கொண்டாலும் அவனுக்கு என்ன உண்டாகிறது? அவனுக்கு ஒரு காலம் பிறகு அவனுடைய மகிமை அவனை விட்டு போகிறது. அவனுக்கு மகிமை எதுவும் இல்லை. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், சின்ன ஆளா இருந்தாலும் சரிதான். ஒரு காரியம் என்ன, பூமியில மனுஷன் வந்துட்டா அவன் எப்படிதான் இருக்கான்? அவன் ஒரு புல்லை போலதான் இருக்கான். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிற போது, கர்த்தர் நம்மை மண் என்று நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை எப்படி நினைவு கூறுகிறார்? நம்ம மண்ணு தான், இவன் பாரு, இவன் மண்ணு தான் அப்படின்னு நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. அதனாலே தான் மனுபுத்திரருக்கு கர்த்தர் இரக்கங்களை அவர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தன்னை தாழ்த்துகிறவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. Glory to Jesus. Amen.
தன்னை தாழ்த்துகிறவனுக்கு, ஆண்டவரே நான் மண் என்று நீ நினைவு கூறுகிறீரே, நான் எனக்கு ஒரு மகிமையும் இல்லையே. பூ உலர்ந்தது, புல் உலர்ந்தது, பூ உதிர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஒரு காற்று வீசின உடனே அதனுடைய மகிமையற்று போகிறதே, அதுபோல எங்கள் வாழ்க்கை காணப்படுகிறது. மகிமை என்பது நமக்கு இல்ல, பிடித்துக் கொள்வதற்கு ஆதாரங்கள் இல்ல. எப்படிப்பட்ட ஒரு உலகமாய் நமக்கு இருக்கிறது பாருங்க. பயங்கரமான ஒரு திகிலான அனுபவங்கள் உள்ள ஒரு உலகம்தான் நினைச்சு பார்த்தா. அல்லேலூயா. ஆனால் மாய்மாலமான உலகின் மாயைகள் நம்முடைய இப்படிப்பட்ட ஆத்மார்த்தமான எண்ணங்கள், யதார்த்தமான மனுஷனுக்குள்ளே தோன்ற வேண்டிய எண்ணங்களிலே இருந்து அவனை விலக்கி, அவன் கண்களை குருடாக்கி, அவனுக்கு வேறு எதுவும் வேண்டியதில்லை என்கிற அளவில அவனை வைத்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் என்று ஒரு மனுஷன் அவரிடத்துல வருகிற போது, அவர் அவனுக்கு எப்படி இருக்கிறாரு? அவர் மேல இவன் வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கு? ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. காரணம், நாம பலவீனங்களிலே போனாலும், நாம கொஞ்சம் இப்படி அப்படி ஆடினாலும், கர்த்தர் நம்ம மேல அவர் உண்மையுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. The Lord is faithful. Amen. Hallelujah. அவரை ஏற்றுக்கொண்டு மூழ்கி, தண்ணீரிலே மூழ்கி ஸ்நானம் பெற்று, இயேசுவே ஒரே மெய்யான தெய்வம், அவரே தேவனுடைய ஒரே பேரான குமாரனானவர், அவரை நான் என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று தன்னை தேவனுடைய அன்புக்கு ஒப்பு கொடுக்கிற எந்த மனுஷனுக்கும் கர்த்தர் இப்படிதான் இருக்காரு. ஆத்தும நங்கூரமாய் அந்த நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. காலங்கள் மாறும், நேரங்கள் மாறும், எல்லாம் மாறினாலும் அவனுக்குள்ள என்ன உண்டாயிருக்கிறது? ஒரு நீங்காத நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உலகத்தின் தகவல்களை எல்லாம் நம்ம அறிந்து கொள்ளுகிற போது நமக்கு ஒரு மீட்டர் மாதிரி தான் நம்பிக்கைன்றது. உலகத்தின் தகவல்களை எல்லாம் அறிந்து கொள்ள அந்த மீட்டர் குறைந்து கொண்டே வரும். ஆனால் இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள அந்த மீட்டர் அதிகமாகிக்கிட்டே வரும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு பரிபூர்ண ஜீவனை தரேன், நான் உனக்கு நித்திய ஜீவனை தரேன். அல்லேலூயா. நான் குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆனீர்கள். இப்படி கர்த்தர் உன்னை சுகப்படுத்துகிறேன், சொஸ்தமானார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தர் மரித்தவர்களை எழும்ப பண்ணினார் என்று பார்க்கிறோம். காது கேட்காதவர்களை கேட்க வைத்தார் என்று பார்க்கிறோம். கண் தெரியாதவர்கள் கண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆயிரம் அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு அற்புதராய், அதிசயமானவராய் இயேசு காணப்படுகிறார். அல்லேலூயா. அப்ப அவர் மேல் இருக்கிறதான நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது? அவர் நம்ம மேல முதலாவது என்ன வைத்திருக்கார்? அன்பு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? அது நீங்காத அன்பு. Praise the Lord. Hallelujah. Glory to God. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம். ஆமென். ஹalleluya. ஐசையா 54:10 வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, மலை போல நமக்கு சமீபமாய் கூட ஒரு செய்தி கேட்டேன். மலை போல ஒரு சிநேகிதன் திடீரென்று மறைந்து போன உடனே அது அந்த சிநேகிதனா இருக்கிற எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு? மன வருத்தங்கள் உண்டாயிருச்சு. ரொம்ப துக்கங்களுக்குள்ளே சிலர் போனதை கேள்விப்பட்டேன். அல்லேலூயா. ஊர்ல வருத்தமான ஒரு காரியம்தான்.
இப்படி பூமியில எது வேண்டுமானாலும் என்ன ஆகலாம்? விலகி போகலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா! எத்தனை பேருக்கு இந்த சமயத்துல கர்த்தர் இந்த வசனங்களை பேசிக்கொண்டு இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அல்லேலூயா! உலகத்துல காதால கேட்பதற்கு என்னென்னமோ இருக்கு. அ எவ்வளவோ நியூஸ் இருக்கு. எவ்வளவோ பாட்டு இருக்கு. எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. ஆனால் இந்த வார்த்தைகள் நமக்கு கடந்து வருகிறதே ஆனால் நமக்கு தெரிய வேண்டும் கர்த்தர் நம்ம மேல ஏதோ ஒரு கிருபையாகத்தான் இருக்கிறார். அதனாலே தான் இந்த வசனங்களை, இந்த ஜீவ வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா! மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் என்னமோ தெரியல, உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிதான் இறங்குகிறார். Glory to God. Thank you Jesus. Praise you God. Hallelujah. கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்த நினைக்கிற, அதற்கு கொஞ்சம் முயற்சி செய்கிற மனுஷனாக இருந்தாலும் கூட கர்த்தருடைய இரக்கங்களும் அன்பும் இப்படிதான் பொங்கி ஏகமாய் வரும். அல்லேலூயா! ஒரு கொஞ்சம் தன்னுடைய தாம் போகிற வழியில இருந்து கொஞ்சம் அவன் மனம் திரும்பிட்டான்னா போதும். அல்லேலூயா! கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? இப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்க தொடங்கிருவார். பாருங்க அவருடைய கிருபை அப்ப எப்படி இருக்கு? நம்பிக்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஆத்தும நங்கூரமாய் அது இருக்கிறது. ஆத்துமாவுக்கு பாருங்க சரீரத்துக்கு நம்பிக்கை. இன்னைக்கு ஒரு மாத்திரை, நாளைக்கு ஒரு மாத்திரை, சரீரம் இப்படியும் இருக்கும், அப்படியும் இருக்கும். இன்னைக்கு தலை வலிக்கும், நாளைக்கு கால் வலிக்கும். இன்னைக்கு ஒரு டயர்டா இருக்கும், நாளைக்கு ஒரு டயர்டா இருக்கும். சரீரத்தை நம்ப முடியுமா? அல்லேலூயா! நம்ப முடியாது. இப்ப நம்ம ஆத்துமாவுக்கு என்ன தேவை? அதுக்கு ஒரு நம்பிக்கை, அது ஒரு நங்கூரம். அதுதான் அப்ப இயேசு கிறிஸ்துவின் மேல வைத்திருக்கிறதான நம்பிக்கை. தேவனுடைய குமாரன் மேல வைத்திருக்கிறதான நம்பிக்கை. அது ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. அது எப்படி இருக்கு? நிலையானதும், உறுதியானதுமாய் இருக்கிறது. அது அப்ப எப்படி அசைய மாட்டேங்குது. அல்லேலூயா! அது என்ன செய்யல? எவ்வளவு அசைச்சாலும் அசைய மாட்டேங்குது அந்த நம்பிக்கை. அல்லேலூயா! Glory to God. பிசாசு என்ன முயற்சி செஞ்சாலும் அந்த நம்பிக்கை அசையாமல் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சிலர் பாருங்க எத்தனையோ வருடமாய் கிறிஸ்தவர்களா இருப்போம். ஆனா நம்பிக்கையே இல்லாமல் இருக்கும். சிலர் அரைகுறையா தான் இருப்பாங்க. கொஞ்சம் தான் அரைகுறையா தான் வசனத்தை கவனிப்பாங்க. அதுக்கப்புறம் வேற வேலையா போயிருவாங்க. கொஞ்சம் அப்படியே இயேசுவை குறித்து கேள்விப்படுவாங்க. கொஞ்சம் அப்படியே என்ன செஞ்சிருவாங்க? வேற பக்கமா போயிருவாங்க. ஆனாலும் கூட அவர்களுக்குள்ள எப்படி இருக்கும்? ஒரு நம்பிக்கை. கர்த்தர் மேல இருக்க நம்பிக்கை. அது சரியான காலங்கள்ல தான் அது வெளிப்படும். பார்த்தா திடீர்னு பார்த்தா அவன் முந்தினோர் பிந்தினோராயும், பிந்தினோர் முந்தினோராயும் ஆவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா எப்படி? பின்னாடி இருப்பான். அவன் திடீர்னு பார்த்தா முன்னாடி ஓடிக்கிட்டு இருப்பான். எப்படிடா இவன் முன்னாடி வந்தான்? அப்படின்னா, அவனுக்குள்ள எப்படியோ அவனையே அறியாம என்ன இருந்திருக்கு? ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. அல்லேலூயா! அவனுக்குள்ள ஒரு சரியான நம்பிக்கை இருந்திருக்கு. எப்படியோ அது விதைக்கப்பட்டிருக்கு. எங்கேயோ வசனங்களை கேட்கும்போது, வரும்போது, போகும்போது, சபையை வந்து சந்திக்கும்போது, போதகர்களை பார்க்கும்போது, எப்படியோ அவனுக்குள்ள வசனம் என்கிற அந்த விதைகள் விதைக்கப்பட்டது. அது என்ன செஞ்சிருச்சு? காலப்போக்குல அது பாட்டுக்கு வளர்ந்து ஒரு நம்பிக்கையா இருக்கு. அல்லேலூயா! ஆத்தும நங்கூரமா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! குளோரி. இப்ப நம்ம நம்பிக்கை அப்படின்னா அதுவும் அசையாததாய் ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. கிருபை என்று பார்க்கிற போது அது எப்படி இருக்கு? மாறாததாய் இருக்கிறது. மலைகளே விலகினாலும், பர்வதங்களே நிலை பெயர்ந்தாலும், கிருபை விலகாமல் இருக்கு. சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கு. அல்லேலூயா! இப்படி ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! குளோரி டு காட். அடுத்ததாக நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆமென். யோவான் 15ஆம் அதிகாரம். யோவான் 15ஆம் அதிகாரம்.
அதனுடைய முதல் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆமென். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆமென். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியில் போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாயிருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இங்கே உண்டு. ஆனாலும் நமக்கு குறிப்பா நம்ம என்ன இந்த இடத்துல ரிப்பீட்டடா நம்ம பார்க்கிற வார்த்தை என்னது? நிலைத்திருக்கிறது. ஆமென். பாருங்க, முதல்ல என்ன சொல்றாரு? என்னில் நிலைத்திருங்கள்னு சொல்றாரு. திராட்சை செடியில் நிலைத்திருங்கள். இல்லைன்னா தானா என்ன செய்ய முடியாது? நீங்க கனி கொடுக்க முடியாது. கர்த்தருக்கு விருப்பமான வாழ்வை வாழ முடியாது. தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம் இருக்க முடியாது. அப்ப கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருக்க வேண்டும். அவர் மேல இருக்கிற நம்பிக்கை உறுதியும் நிலையுமானது. அவர் நம்ம மேல வைத்திருக்கிற கிருபை அதுவும் மாறாதது, நிலையானது. அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை, கவனன்ட். சும்மா வார்த்தை இல்ல, கவனன்ட். அல்லேலூயா. இட்ஸ் a signed decree. எழுதி கையெழுத்தி வைக்கப்பட்ட ஒரு பிரமாணம் போலதான். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஒரு கவனன்ட்ட நம்ம மேல, ஒரு உடன்படிக்கையை அவர் எழுதியிருக்காரு. அப்படின்னா பாருங்க, அதனுடைய உறுதி தன்மை எவ்வளவு அதிகரிக்கிறது. இப்படி இருக்கிறது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, இப்படி நீங்க என் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை ஆத்தும நங்கூரமா இருக்கிறது. நான் உங்கள் மேல அருளுகிற கிருபை அது மாறாததா இருக்கிறது, உடன்படிக்கை உள்ளதா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம்? நிலைத்திருக்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஒரு நேரம் போல நம்ம மனசு இருக்காது. ஒரு நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்தும், இன்னொரு நேரம் அப்படியே டல்லாயிரும். ஒரு நேரம் கர்த்தரை நோக்கி பார்க்கும், இன்னொரு நேரம் சோர்ந்து போயிருக்கும். ஒரு நேரம் தேவ அன்பு தேவ அன்புன்னு அப்படியே இருக்கும். இன்னொரு நேரம் பார்த்தா கபடனாவா இருக்கும். ஒரு மாதிரி துஷ்டனை போல நடந்து கொள்வோம். இப்படிப்பட்ட போராட்டங்கள் மனுஷனுக்கு உண்டு. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், அப்பதான் நீங்க கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்ப ஒருவன் நிலைத்திராவிட்டால் அவன் எப்படி? வெளியே எரியுண்ட கொடியை போல அவனை எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியில் போடுவார்கள், அது எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். ஆமென். அல்லேலூயா. இப்ப என்ன நமக்குள்ள நிலைத்திருக்கணும்? அடுத்து அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். அதனாலதான் பேதுரு சொல்லுகிற போது சொல்றான், நாங்கள் எங்கே போவோம்? நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்று இயேசு கேட்கிற போது பேதுரு சொல்றான், நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? உம்மிடத்தில் தானே நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் இருக்கிறது. நாங்கள் எங்கே போவோம்? நாங்கள் உம்முடைய சீஷர்கள், உம்முடைய தாசர்கள், உம்முடைய அடியார்கள், உம்மை பின்பற்றுகிறவர்கள். எங்களுக்கு வேற எங்கேயும் நாங்க போய் பார்த்துட்டோம். ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் பூமி எப்படிப்பட்டது என்பது எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க என்ன செய்ய போவதில்லை. இனி இயேசுவே உம்மை விட்டு நாங்கள் பிரிந்து பின்வாங்கி போவதில்லை. அல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நாம சொல்லணும், அறிக்கை செய்து சொல்லணும், இயேசுவே நான் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறேன், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அப்ப எப்படி உறுதியாய் பற்றி கொள்ள முடியும் இயேசுவை? அவருடைய உபதேசம் நமக்குள்ள இருக்கணும்.
அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு சரியான உபதேசம் நமக்குள்ளே கட்டுவிக்கப்பட்டு இருக்க வேண்டும். அது எப்படி கட்டுவிக்கப்படும்? வசனங்கள் நமக்கு கடந்து வரணும், பிரசங்கிக்கப்படணும். நமக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு அதை வெளிப்படுத்தி வியாக்கானம் பண்ணி அதனுடைய காரியங்களை வகுத்து பிரித்து அறிந்து கொள்ளுகிற போது நமக்குள்ளே என்ன உண்டாகும்? நிலைத்திருக்கிற தன்மை உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. ஜீசஸ் glory. ஹல்லேலூயா. praise the Lord. praise you. thank you Lord. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை நிலைத்திருக்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. glory. இந்த ஜெனரேஷனை எஸ்பெஷலி எல்லாரும் சொல்றது என்ன? தே won't, அதுவும் கம்மிங் அப் ஜெனரேஷன், இன்னுமே வருகிற ஜெனரேஷனை குறித்து சொல்லப்படுகிற காரியம் என்ன? தே ஆர் நாட் ஸ்டேபிள். ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ஒரு காரியத்தை யோசிக்க மாட்டாங்க. இங்க ஒண்ணு யோசிப்பாங்க, அங்க ஒண்ணு யோசிப்பாங்க. இதை யோசிச்சுக்கிட்டே அதை யோசிப்பாங்க, இதை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா மைண்ட் எங்க இருக்கும்? வேற எங்கேயோ இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஒரு ஆவிக்குரிய ஒரு விருப்பம் இருந்தாலும் நிலைத்திருக்க தெரியாததினாலே பரிதாபமா என்ன செஞ்சிருவாங்க பல பேரும்? இதுல நீடிக்க முடியாமல் அவர்கள் எரியுண்டு போகிறார்கள். ஆனால் நாம எப்படி இருக்கணும்? அவருடைய வார்த்தைகளிலே நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். நீங்க என்ன கேக்குறீங்களோ, 100 வருஷம் வேணும் ஆண்டவரே, கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. praise the Lord. அல்லேலூயா. glory. நித்திய ஜீவன் வேணும் ஆண்டவரே, கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. பலன் வேண்டும் கர்த்தாவே, கர்த்தர் கொடுப்பார். praise the Lord. ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்படணும், நல்ல ஒரு போஷிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கணும், கர்த்தர் போஷிப்பார். அல்லேலூயா. praise the Lord. பயமா இருக்க ஆண்டவரே, நீங்கள் துணை செய்யணும், கர்த்தர் துணை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு தரப்படும், செய்யப்படும். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. praise the Lord. thank you Jesus. thank you Lord. hallelujah. glory to God. glory to God. hallelujah. thank you Jesus. praise you, praise you, praise you, praise you. கண்களை மூடி. ஹalleluya. ஒரு நிலையான அனுபவம் வேண்டும் ஆண்டவரே. praise the Lord. hallelujah. glory. ஒரு உறுதியான ஒரு அனுபவம் வேண்டும். உறுதியாய் கர்த்தரை பற்றிக்கொள்ளணும். ஊராபா ரீபாதாராதி அந்தராதனஷ்யா. praise the Lord. hallelujah. glory, 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 glory. மற்றபடி உலகத்துல மனுஷனுக்கு மற்ற போராட்டங்கள் உண்டு, ஆசாபாசங்கள் உண்டு, பல காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. ஒரு சன்னியாசியை போல அல்ல கர்த்தர் இங்கே கூப்பிடுகிறது. இதையெல்லாம் தவிர்த்து விடுங்கள், இதையெல்லாம் பண்ணாதீங்க, அப்படி போகாதீங்க, இப்படி இப்படி அல்ல. அல்லேலூயா. இதை தொடாதே, இதை ருசி பாராதே என்று கர்த்தர் விதிக்கிறவர் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறது என்ன? விருப்பமாய் என்னை நீ ஏற்றுக்கொள். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் தேனிலும் தெளித்தேனிலும் இனிமையானவர் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஏதோ வேண்டா வெறுப்பா இல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? வேதம் எவ்வளவு அழகா இயேசு தன்னை குறித்து சொல்றார். நான் மெய்யான திராட்சை செடி. ஊரவா ஷதராதி அந்தராதனஷ்யா. glory to God. hallelujah. நான் மெய்யான திராட்சை செடி. amen. hallelujah. praise the Lord. hallelujah. glory, glory. ஒருவனில் நிலைத்திருந்தால் அவன் எப்படி இருப்பான்? மிகுந்த கனிகளை கொடுப்பான். பிதா மகிமைப்படுவார், எனக்கும் அவர்கள் சீஷர்களாய் இருப்பார்கள். Amen. Hallelujah. Praise you, praise you, praise you. அவர் நிலைத்திருக்கிற போது, Hallelujah, அவரே அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று இருக்கிறபடினால கர்த்தரை இந்த வேளையில பற்றிக் கொள்வோம். Hallelujah. Praise you, praise you. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு, அதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறார். ஆமென். Hallelujah. அவரை இந்த வேளையில அழைப்போம். Hallelujah. praise you, praise you, praise you. நம்ம பார்த்தோம்,
அவர் மேல இருக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை! அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. உலகத்துல இவ்வளவு உறுதியாய் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்று எதுவுமே இல்லை. அல்லேலூயா. Praise you, praise you, praise you. Glory, 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 glory. Thank you, Lord. Hallelujah, hallelujah. மலைகள் விலகின உடனே பதறுகிறோம். வசனம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, glory, 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 hallelujah. Thank you, Lord, thank you, Lord, thank you, Lord, hallelujah, hallelujah, hallelujah. Praise you, praise you, praise you, praise you, praise you, praise you, Jesus. Glory, 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 glory. Oh, Jesus. Hallelujah, hallelujah. நான் மெய்யான திராட்சை செடி. Praise the Lord. Hallelujah. ஏதோ ஒரு 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 முற்செடி அல்ல இயேசு. Hallelujah. திராட்சை செடி. உலகத்துல மிகவும் பிரயோஜனமிக்கதாக அல்லது அதிக ஒரு வருமானத்தை ஈட்டு தருகிறதான ஒரு செடி எது அப்படின்னா திராட்சை செடி தான். அல்லேலூயா. உலகம் முழுவதும் அப்படிதான் இருக்கு காரியங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனுடைய தன்மைகள் விசேஷமான தன்மைகள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனுடைய கனிகள் அவ்வளவு ஆரோக்கியங்களை தரக்கூடிய கனிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் ஜீசஸ். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. ஒரு மெய்யான திராட்சை செடி என்று தன்னை குறித்து சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காட்டு மரத்திடத்துல அல்ல, ஏதோ ஒரு ரஃப்பான பிளான்ட் ஃபில்ட் வித் தார்ன்ஸ் அப்படி இல்ல. ஹல்லேலூயா. முட்செடிகளுக்குள்ளே அல்ல. கர்த்தர் ஒரு கொடியாய் நம்ம இருக்கணும். ஆனால் அது மெய்யான திராட்சை செடியின் மேல அது படருகிறதா இருக்கணும். ஹல்லேலூயா. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. எப்படி கர்த்தருடைய வசனங்கள், அவருடைய உபதேசங்கள் நமக்கு கடந்து வர 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 நாம் அவருக்குள்ளே அதிக அதிகமாய் நிலைத்து வருகிறோம், உறுதிப்படுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். க்ளோரி, 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 க்ளோரி. அப்படி நாம வருகிற போது ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால், அவனுக்குள்ளே என் வார்த்தைகள் நிலைத்திருந்தால், அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவனுக்கு செய்யப்படும். ஆமென். Praise the Lord. Hallelujah. 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 ஆமென். கர்த்தாவே எங்களுக்கு சரீரத்துல பலன் கொடுங்க, சுகம் கொடுங்க. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, எதிர்காலங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக்கோங்க, குடும்பங்களை கர்த்தர் வேலி அடைங்க. இயேசுவே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நானே மெய்யான திராட்சை செடி. ஹல்லேலூயா. Praise you, praise you, praise you. Glory to Jesus. Hallelujah. நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையில எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே நீர் மெய்யான திராட்சை செடியா இருக்கிறீர். நாங்கள் உண்மையிலே வளருகிற, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற கொடிகளாய் இருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஆத்தும நங்கூரமாய் நீர் உம்மேல் இருக்கிற நம்பிக்கை இருக்கிறது. எங்களை விட்டு விலகாத உம்முடைய கிருபைகள் இருக்கிறது. உடன்படிக்கையாய் அது இருக்கிறது. இயேசுவே அப்பா, உம்முடைய வார்த்தைகளில் நாங்கள் நிலை பெறணும். இயேசுவே உம்முடைய உபதேசங்களிலே நாங்கள் நிலை பெறணும். ஆமென். அதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை இந்த நாட்களில் அதிகமாய் கேட்டு எங்களுக்கு பலன் கொடுக்க போகிறீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Yes, God can grant the prayers. Amen. கர்த்தர் ஜெபங்களை அங்கீகரித்து அதற்கு பதில் கொடுக்க முடியும். இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord.